இப்போ கோல் வேணா இந்த வருஷத்துக்கான கோல் 2020 தமிழ்நாடு ஃபுல்லாக ஆரம்பிக்கணும்யா. தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு ஆமாம் ஆமாம். அங்கே இருக்கிற ஏழை பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். எஸ்பெஷலி கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, அப்புறம் வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்பா அம்மாவில் கைவிடப்பட்ட. எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளமாக பார்க்குறீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராப்ளம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், நம்ம வே ஆஃப் டீச்சிங்? என்னுடைய கருத்து ஒன்று இருக்குது. இத்தனை காலமாக வந்து ஆடிட்டரி தான் இருந்தது. அதாவது ஒரு டீச்சர் பேசுவார், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, ஆடிட்டரி ஒரு பக்கம்தான் வரும். ஆனால் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுதுன்னா, ஆடிட்டரி, கைனஸ்தட்டிக் அண்ட் ஆடியோ விஷுவல், இந்த 3 விதமாக இந்த குழந்தைகள் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு கைனஸ்தட்டிக் ஸ்டூடெண்ட்டு தான், எனக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னால் தான் புரியுமே தவிர காட்டணும் என்கிட்ட. இந்த பேஸோட இந்த ஆசிட் ஆட் பண்ணால் இந்த மாதிரி பொங்கும், கேஸ் வரும் அப்படின்னு நான் கண்ணால் பார்க்கணும். வெறும் வார்த்தையால் சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கிளாஸில் இருக்க மொத்த பேருமே வந்து ஒரு 80-20 பிரின்சிபல் யூஸ்வலாக அப்ளை ஆகும். 40 பேர் குழந்தைங்க இருந்தாங்கன்னா 20%, 8 பேர் தான் நல்லா படித்து இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆடிட்டரி, அவங்களால கிரகிக்க முடியும். இந்த கைனஸ்தட்டிக் ஸ்டூடெண்ட்டால் கிரகிக்க முடியாது, அவனுக்கு ப்ராக்டிக்கலாக செய்யணும். இன்னொன்று வந்து ஆடியோ விஷுவல், எதையுமே கண்ணால் பார்க்கணும். இப்போ நான் அமீபா சொன்னால் என்னால் கற்பனையில் எப்படியும் போக முடியாது. 2 டைமென்ஷனல் ஃபிகரில் நான் பார்ப்பேனே தவிர எனக்கு அது புரிந்து கொள்ள முடியாது. அமீபா எப்படி மூவ் ஆகும், எப்படி என்கல்ஃப் பண்ணும் ஃபுட்டு என்பதை நான் 3Dயில் பார்க்கணும் அல்லது ஒரு ஃபில்மில் பார்க்கணும். அப்போ அந்த ஆடியோ விஷுவல், இப்போ நான் இந்த சின்ன வயசில் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்களா, ஏதோ சொல்கிறாங்களேன்னு. பார்க்க முடியாது. இப்போது அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. தே கேன் see it in YouTube. இப்போ எல்லாத்தையுமே வந்து யூ கேன் மேக் இட் as ஆடியோ விஷுவல். ஸோ நம்ம டீச்சிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குறை 3 காம்பினேஷன் இல்லை. இந்த 3 காம்பினேஷன் மட்டும் கொண்டு வந்தாச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரே ஒரு வாத்தியார் அது பண்ணார். அந்த ஒரு ஒரு அசிட்டிலின் கேஸ் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டரில் தண்ணி ஊற்றி அது காமிச்சார். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். புக்கில் படிக்கும்போது எனக்கு விளங்கவே இல்லை, அது ப்ராக்டிக்கலாக பார்த்தா விளங்குச்சு. ஆனால் இதே மாதிரி ஆடியோ விஷுவலில் நிறைய கொடுத்தோம்னா, இந்த ஸ்மார்ட் கிளாஸை இப்போ தான் கொண்டு வராங்க. இந்த சிஸ்டமை கொண்டு வந்தால் ஐ திங்க் பிறப்பில் வரது இன்டெலிஜென்ஸ் இல்லை, அக்வயர்டு தான் இன்டெலிஜென்ஸ். இந்த பீப்புள் கேன் ஈஸிலி அக்வயர் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஸ்கில் ட்ரைனிங் வேணும், டீச்சர்ஸ்க்கே வேணுங்கிறீங்க. டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ்க்கே பண்ணணுங்கிறீங்க. நிச்சயமாக ட்ரெயின் மோர், நிச்சயமாக வேணும். ஏன்னா ஜென்ரலாக சார், இப்போ இங்கே நம்ம அரசியல் பேசல, பாலிடிக்ஸ் பேசல, எதுவுமே பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதே நம்ம ஊரில் வந்து நம்ம அரசியல் பண்ணிட்டோம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஹஸ் பிகம் பாலிடிக்ஸ் now. இது வேணும் வேண்டாம், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நிறையா பேசி பேசி குழந்தைகளுடைய தன்னம்பிக்கையை நாமளே அழிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லையா சார்? ஒரு நீட்டுங்கிறது ஒரு பூதமாக உருவாக்கலையா நம்ம? தி ஜென்ரல் நெரேட்டிவ், தி ஜென்ரல் ஸ்பீச் அவுட் சைட். இப்போ நீட்டுன்னு சொல்லும்பொழுது 8 கோடி மக்கள் கொண்ட இந்த ஒரு தமிழ்நாட்டில், நான் வேற எந்த ஸ்டேட்லையும் இந்த பிரச்சனையை பார்க்கல, தமிழ்நாட்டில் பார்க்குறேன். இந்த 8 கோடி மக்களில் தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் இருக்கும். எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு 5000 இருக்கும். அந்த 1 லட்சம் குழந்தைகளுக்கு ஆசை இருக்குது, ஆனால் 1 லட்சம் சீட்ஸ் கொடுக்க முடியாது. 5000 குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இந்த நீட் வந்ததுனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, அவங்க அதுக்காக முனைந்து படிக்கிறாங்க, அவங்க வராங்க. நான் மெடிக்கல் காலேஜில் நான் படித்ததுனால சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடுவாங்க. 1 இயர் மேலே அவங்களால படிக்க முடியாது. அந்த சீட்டெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வேற ஏதோ பண்ணுவாங்க. அந்த சீட்டெல்லாம் காலியாக இருக்கும். அதை தான் வந்து தேவர் செல்லிங். இப்போ இதே இதுதான் இப்போவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரால் வந்து கோப்பப் பண்ண முடியல. ஏன்னா ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த 3ம் ஃபஸ்ட் இயரில் வரதே அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆக்கிடும். தே ஹாவ் டு டிவோட் தேர் ரியல் லைஃப் தேர். இட் இஸ் ஏன்னா இவங்க என்ன செக் பண்ணிக்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட் இருக்கிறதுனால, இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைனால, பிஇ படித்தவன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு போயிடுறான், அவனுக்கு ஒரு 70,000-80,000 சேலரி வருது. இவன் 5-7 வருஷம் ஆகுது முடிச்சு. when he compares himself with him, he feels very small. And only dedicated peopleால தான் இது பண்ண முடியும். அதில் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது வந்து சின்ன வயசுலேருந்து இப்போது இந்த பேரண்ட்ஸ் ப்ரெஷர் shouldn't be there, and moreover children are exposed to various combinations of things which are not there earlier time. இப்போ எது வேணால் பார்க்க முடியுது அவங்களால. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இருக்குது. இவங்களோட எய்ம் வந்து தசை மாறி போகுது. இதில் வந்து ஆடிங் ஃபியூல் டு ஃபயர் மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் ட்ரை டு பிளே அ கேம், கிரியேட்டிங் எ கேஆஸ் ஆல் த டைம்.
இதுலேருந்து மீண்டு வரணும்னா அது அந்த பேரண்ட்ஸ் அண்ட் as well as certain people should give this knowledge to them. ஸ்கூல் படிக்கும் போதே இது கொண்டு வரணும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்கூல்ஸுடைய கரண்ட் டெக்ஸ்ட் புக், த கரண்ட் மெத்தடாலஜி டெக்ஸ்ட் புக் நம்மளுது, do you think it is up to NEET standards, sir? NEET படிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கா? இப்போ +1 +2 it is absolutely yes. It is slightly even better than NCERT. NCERTல இல்லாதது கூட சில பாயிண்ட்ஸ் நான் பார்த்தேன் அதில். இப்போ ரிவைஸ் பண்ணதுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த +1 +2லேருந்து தான் 100% கொஷின்ஸே வருது. அதாவது தமிழ்நாடு இதான் NCERT பேஸ் பண்ணி தான் இந்த புக்கே வந்திருக்கு. These people wanted to show they are better than NCERT. They have added few more information which is good. And pictorial representations இருக்குது. NCERTயில் கூட அந்த அளவுக்கு இல்லை. NCERT இப்போ கேட்டால் NCERT has to improve நான் சொல்லுவேன். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து போன ரிஜைமில் பண்ணது. அது போன ரிஜைமில் they have really given all these information in that book. இது படித்தாலே போதும். இன்ஃபேக்ட் they will have more knowledge. பட் ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறதுனால NCERT has become the standard. NCERT தவிர்த்து ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா வரதில்லை. அது எல்லாமே தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ இது NCERT என்பது ஒரு கஷ்டமானது இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை. பட் என்ன நடந்ததுன்னா ப்ராக்டிக்கலாக இந்த லெசன்ஸ் எல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்லி இவங்களே டீச்சர்ஸே எடுக்க தெரியல, அவங்களுக்கு நாலேஜ் பத்தலை, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் படிச்சுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா they have diluted, they have given good standard but diluted in execution. அது மாறணும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு டீச்சருக்கும் நான் எவ்ரி 3 years ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். உங்களுடைய கருத்து ஸ்ட்ராங்கான கருத்து சார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷன், பெரிய விஷன், எல்லா டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகணும், டெக்னாலஜியை பயன்படுத்தணும், ஃப்ரீ கோச்சிங் வந்து ஒரு செல்ஃபோன்லேயே உட்காந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம், இப்போ ஐயா சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் அந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயம் தானுங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் பர்சன். ஐ வாண்ட் டீச்சிங்ஸ் டு பி, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ விஷுவல் இருக்கணும், நேர்லி ஒரு டீச்சரை பார்க்கணும், ஒரு பயத்திலே உட்காரணும்னு நினைக்கிறாள். ஸோ ஃபுல் டெக்னாலஜியாக சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் போயிருக்கிறாங்க. லாட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் தே கோ ஃபுல் டெக்னாலஜி. அது ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை, அது பார்ட்லி தான். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய மெத்தடாலஜி வந்து ஆன்மீகம், மோட்டிவேஷன், செலிபிரிட்டிஸ். பாலகுருசாமி கூட விசிட் பண்ணிட்டாங்க நம்ம சென்டருக்கு. பாலகுருசாமி இப்போ இருக்கிற GH சென்னை GH டைரக்டர் கண்ணன் சார் அஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக குழந்தைங்க அவங்களை பார்க்கும்பொழுது நாமளும் ஆக முடியுங்கிற நம்பிக்கையை விதைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு தே ஷுட் இன்ஸ்பயர், அப்புறம் நான் இன்டியூஸ் பண்ணுவேன். இன்ஸ்பயர் முதல்ல வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உள்ளே கொண்டு வரேன். அவன் வந்து இன்டியூஸ் பண்ணுறது எப்படின்னா மெடிக்கல்லேருந்து கூப்பிட்டு வரேன். இவங்களுக்கு ஸ்ட்ரெத்து மட்டும், இவங்களுக்கு யூனிஃபார்மே கோட் அண்ட் ஸ்ட்ரெத்து தான் இப்போ வச்சுருக்காங்க எல்லாருமே. இவங்க எல்லாமே ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப்பில் தான் வருவாங்க. போட்டிருக்காங்க சிஸ்டர் பாருங்க, வேறு லெவலில் இருக்கிறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அவங்க ட்ரெஸ்ஸை போடணும், ஸ்ட்ரெத்தை பண்ணணும். அப்படி ஸ்ட்ரெத்தை சும்மா போட்டுட்டு என்ன யூஸ்ன்னு நாளைக்கு கேட்டக்கூடாது. அதுக்காக பப்ளிக் ஹெல்த் சென்டர் யூஸ் பண்ணேன். அவங்களோட நர்சிங் கேட்டை வச்சு கிளாஸ். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ப்ரெஷர் செக் பண்ணணும், எப்படி வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெத்தை யூஸ் பண்ணணும், ஸோ அந்த ஹார்ட் பீட் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணணும், எல்லாருக்குமே தெரியும். இப்படி எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இது அவங்க இன்வால்மெண்ட் பண்ண வைக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ அதுதான் இந்த வெற்றிக்கு காரணமே. இது இல்லாமல் வந்து வாலண்டியர்ஸே எனக்கு 100 பேர் இருக்காங்க செய்கிறதுக்கு. ஒவ்வொருத்தரும் வாலண்டியர்ஸ் கூடுறாங்க. IIT ப்ரொஃபஸர்ஸ், சென்னை IIT, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நல்லது நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லவங்க கூட வருவாங்கிறீங்க. அதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி.